வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ரொம்பவே பழம்பெரும் ஒரு கோயிலுங்க, பெருமாள் கோயில். அந்த கோயிலோட பேர் தான் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான பழம்பெரும் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து சுமார் 1000 வருடத்திற்கு முன்னாடி கட்டின ஒரு கோயிலுங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதுவும் சென்னை சிட்டிக்குள்ள இவ்வளவு பழமையான கோயில்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும்ல, பார்த்தீங்களா? அது எல்லாமே நம்ம சேனல்ல போட்டு உடைக்கிறது தான் நம்மளோட வேலையே. அதாவது தொடர்ந்து சென்னையை சுற்றி உள்ள பழம்பெரும் கோயில்கள் எல்லாத்துலயும் ஒரு தேடல நான் இறங்கியிருக்கேன். அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்லிக்கிட்டே இருப்பேன் நண்பர்களே. இப்போ நான் இந்த வீடியோக்குள்ள வரேன், இந்த மேட்டருக்குள்ள வரேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடம் பழமையான இந்த பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலோட சிறப்புக்கள்லாம் என்ன அப்படின்றத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த கோயில் விஜயநகர பேரரசு அவர் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது. அதுவும் பலிஜா செட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான் இந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா? விஜயநகர பேரரசுவை சேர்ந்த 2 மன்னர்கள், கிருஷ்ணதேவராயா மற்றும் அச்சுதராயா, இவங்க 2 பேரும் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளோட தீவிர பக்தர்களாம். அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெருமாள் கோயிலை கட்டின ஒரு பெருமை இவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது. சோ இந்த 2 மன்னர்கள் சேர்ந்து தான் சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலை கட்டினதா ஒரு குறிப்பு சொல்லப்படுதுங்க. சோ இவ்வளவு பெரிய சிறப்பான வரலாறுலாம் இந்த கோயில்ல இருக்கு. இந்த கோயிலை நீங்க நேர்ல போனீங்கன்னா ரொம்ப அழகாவும் ஒரு நல்ல பராமரிப்போட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோயில், அதுவும் சிட்டி நடுவுல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து உணரலாம். இது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் பக்கத்திலேயே ராமானுஜ விஜய விலாசம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று இருக்குங்க. இந்த பில்டிங் எப்போ கட்டினதுன்னு பாத்தீங்கன்னா 1901ஆம் வருடம் கட்டினதா. இதை தாண்டி இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? வருஷம் ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலில் இருக்கும் பெருமாள் பிப்ரவரி மாசம் இந்த கோயிலுக்கு வந்து அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற மக்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம். இது மட்டும் இல்லாம மயிலாப்பூரை சேர்ந்த ஸ்ரீ ஆதி கேசவ பெருமாளும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலுக்கு விசிட் பண்றது ஒரு வழக்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்பான விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, இதை பத்திலாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க இந்த கோயிலை ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணுங்க. பெருமாளோட அருளை பூரணமா உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான அருமையான இடங்கள் எல்லாமே சென்னையில் மற்றும் இந்தியாவை சுற்றி வெளிநாட்டிலும் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அது பற்றிய முக்கியமான அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.